கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் உச்சம் போன்ற அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள், தடை, தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். 11இல் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வருகிறார் சூரியன். வித்யாகரகரான புதனும் 22ஆம் தேதி வரை வலம் வருகிறார். 23இலிருந்து ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. இந்த கிரகநிலைகள் விரயத்தில் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக வித்யாகரகரான புதனின் அமைப்பு அமைய போகிறது. அவரது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க வித்யாகரகரான புதன். எனவேதான் அவர் ஜென்மராசிக்குள் வந்தாலும் அதிரடியான மாற்றம் ஏற்பட்டாலும் அவை பெரும்பாலும் சற்று அலைச்சலை, சிரமத்தை உருவாக்கினாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான காரியங்கள் கைகூடுவதோடு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாகவும் தெளிவாகவும் சரியான முறையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் இந்த வேளையில் சுப விரயங்களை நிறைவாக மாற்றி கொடுக்கிறார். தொட்ட காரியம் அனைத்திலும் மங்களகரமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உஷ்ண கிரகமான சூரியனுடனும் இணைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்து விட்டார் சனி. ஆக்கியத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார். சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். எனவே பெரிய அளவில் சனியால் மிக பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. அதே சமயம் 10இல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே அவருடன் இணையக்கூடிய
ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பும் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் உறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கிடைப்பதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமையும். பொதுவாகவே நம்மளிடம் இருக்கக்கூடிய திறமை வெளிப்படுவதை காட்டிலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைகள் என்பது முழுமையாக வெளிப்படக்கூடிய தருணமாக தான் அமையும். குறைகள் தான் எளிதில் வெளிப்படுங்க. அப்படிப்பட்ட குறைகளை இந்த தருணத்தில் பெரிய அளவில் பொருள்படுத்தாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை அதிகமாக கவனம் செலுத்தி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அவருக்கு கிடைத்த வேலை ஒரு பெரிய நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. உடனடியாக அங்கு இணைந்து பணியாற்ற கொண்டிருக்கிறார். அப்படி பணியாற்ற கொண்டிருக்கும் போது சில வருடங்களில் இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய தலைமை செக்யூரிட்டி அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதற்காக அவரை அழைக்கிறார்கள். அவர் அந்த தருணத்தில் அந்த நிர்வாகத்தின் முதலாளி அவரிடம் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க அவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார். எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். உடனடியாக அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருக்கு இருந்த அந்த வேலையானது பறிக்கப்படுகிறதுங்க. உடனே அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி விடுகிறார். அப்போது செய்தித்தாளில் ஒரு உதவியாளர் பணிக்காக ஒரு நிறுவனத்தில் இருந்து விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அந்த நிறுவனத்தில் உதவியாளராக விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பித்த அந்த நபருக்கு உதவியாளர் பணி கிடைக்கிறது. அங்கு சில வருடங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு மிக நீண்ட தொலைவு சென்று அங்கிருந்து அந்த கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்களை எடுத்து வரக்கூடிய பணியானது வழங்கப்படுகிறது. அப்படி அங்கு சென்ற அந்த நபர் அந்த உபரி பாகங்களை எடுத்து கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்னவென்றால் இந்த சுற்று வட்டார பகுதியிலே இந்த உபரி பாகங்கள் விற்பதற்காக எந்த ஒரு கடையும் இல்லை, எந்த ஒரு நிறுவனமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அவர் அந்த பணியை நாம் செய்யலாமா என்று யோசிக்கிறார். அதற்கான பொருளாதாரம் அவரிடம் இல்லை. உடனடியாக அந்த வேலையை விட்டுவிட்டு கையில் இருக்கக்கூடிய சிறு தொகையை கொண்டு தள்ளுவண்டி கடை போல் உபரி பாகங்களை விற்கக்கூடிய ஒரு கடையை திறக்கிறாருங்க. நல்ல லாபம் கிடைக்க அதை விரிவுபடுத்தி வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். அப்போது மிகுந்த லாபம் கிடைக்க பணியாளர்களை அமர்த்துகிறாருங்க. மேலும் லாபம் வர சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அப்போது இன்னும் லாபம் கிடைக்க அந்த ஏரியாவுக்கு மிகப்பெரிய டீலராகவும் மாறிவிடுகிறார். பின்பு ஏன் நாமளே அந்த பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடாது என்று ஒரு மிக பெரிய தொழிற்சாலையையும் துவங்குகிறாருங்க அவர். அப்படி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறுகிறார். இந்த வளர்ச்சியை உடனடியாக பெறவில்லைங்க. பல வருடங்கள் ஒவ்வொரு நிலைக்கும் கடந்து இந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறார். அப்போது அந்த தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஒன்று புனரமைப்பதற்காக கோவில் நிர்வாகிகள் இவரை பார்த்து நன்கொடை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த தொழிற்சாலையில் அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவரும் அவர்களை பார்த்து ஒரு பெரும் தொகையை கோவில் புனரமைப்புக்கும் பணிக்காக கொடுக்கிறாருங்க. அதை பார்த்தவுடன் அந்த கோவில் நிர்வாகிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்போது அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கோவில் நிர்வாகி அவர்களுக்கு பெற்றுக்கொண்டதற்கான ரசீதியை கொடுக்கிறார். அப்போது அவர் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவர்களிடம் கேட்கிறாருங்க. அப்படி கேட்கும்போது அந்த கோவில் நிர்வாகி இதில் உங்களுடைய பெயரும் நீங்கள் கொடுத்த தொகையும் நன்கொடையாக பெற்றுக்கொண்டோம் என்று எழுதியிருக்கிறது, இதில் கையொப்பம் விடுங்கள் என்று சொல்லி கேட்க, இல்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால் தான் கேட்டேன், எனக்கு கையொப்பமிடவும் தெரியாது என்று சொல்லி விடுகிறாருங்க. அப்போது அந்த கோவில் நிர்வாகி அவரை பார்த்து
எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சியையும் இவ்வளவு பெரிய உச்சத்தையும் அடைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை எழுத படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் என்னவெல்லாம் சாதித்திருப்பீர்கள் என்று அவரிடம் கேட்க, அவர் மிகவும் எளிதாக பெரிய அளவில் அலட்டி கொள்ளாமல், நான் எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் இந்த கம்பெனியில் மிக பெரிய அளவில் செக்யூரிட்டியாக, தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றி இருப்பேன் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அதீத சிரமம் வரும். ஆனால் அந்த சிரமம் வரக்கூடிய வேளையில் மற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் பெரிய அளவில் பொருள்படுத்தாமல் அந்த சிரமங்களிலேயே அதிக கவனம் செலுத்துவதால் பல பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்கி கொள்கிறோம். இதுபோன்று இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருக்கக்கூடிய திறமை என்னவென்பதை கண்டறிந்தாலே போதும். மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் திருமணம் போன்ற மங்களகரமான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் எளிதில் கைகூடும். இந்த தருணம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி எளிதாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உருவாகிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய வேலை வாய்ப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை அளவாக திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகள் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரனுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரன் பலம் வரும்போது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பகை உணர்ச்சியை முற்றிலுமாக தவிர்த்து நட்பு உணர்ச்சியுடன் பல்வேறு வகையான காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. உங்களை புறக்கணித்த சூழலில் இனி முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் எதிர்பார்த்தபடியே கனகச்சிதமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் விரைவாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான அமோகமான யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.